ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.3ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். லெட் x is equal to 3, 4, 6, 8 determine whether the relation r is equal to x, f of x, x belongs to x, f of x is equal to x square plus 1 is a function from x to n. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துட்டு நம்ம ரிலேஷனை எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி எக்ஸ் கமா இப்போ எக்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா, 3, 4, 6, 8ன்னு எஃப் ஆஃப் எக்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ் இருக்கிற வேல்யூஸில் நம்ம என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ் கொடுத்துருக்க வேல்யூஸை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம ரிலேஷனாக எழுதிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எழுதிடுவோமா? சொல்யூஷன். இப்போ ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு போட்டோம்னா, அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு 3ன்னு எடுத்து பண்ணுவோம். 3ன்னு போட்டோம்னா எஃப் ஆஃப் இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கேயும் 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 3 3s are 9 plus 1 is equal to 10ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படின்னு கிடைக்கிது, 10ன்னு கிடைக்கிது. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம 4 அப்படின்னு இருக்கா கொஸ்டினில். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 4 4s are 16 ப்ளஸ் 1, அப்போ 17 கிடைக்கும். அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் என்ன இருக்குது, 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 6 6 ஆர் 36 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 37. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 37 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ எஃப் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 8 8s ஆர் 64 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 65. 65ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு 65ன்னு கிடைக்குது. 65ன்னு கிடைக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே பாருங்களே, இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூஸ்லாம் தெரியும் இல்லையா. எக்ஸோட வேல்யூஸ்லாம் என்னது, 3, 4, 6, 8. இப்போ நம்ம ரிலேஷனில் எழுத போகிறோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதணும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்னது, 3 எடுத்தோம்னா நம்மளுக்கு 10 கிடைக்குது. 4 எடுத்தோம்னா 17 கிடைக்குது. 6 எடுத்தோம்னா நம்மளுக்கு 37 கிடைக்குது. 8 எடுத்தோம்னா 65 கிடைக்குது. ஓகேவா? இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரிலேஷன். இது ரிலேஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கிடுவோம். இங்கே எக்ஸு, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு, இது ஒரு ரிலேஷன். எக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 3, 4, 6, 8. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே நம்ம வந்துட்டு கொடுக்கல எஃப் ஆஃப் எக்ஸு, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது தான் எஃப் ஆஃப் எக்ஸு. ஓகேவா? அப்போ நம்ம அது எழுதணும்னா 10, 17, 36, 37, 65 அது அப்படியே பேர் ஆகிக்கிறோம் இல்லையா. பேர் ஆகிடுச்சுன்னா அப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட் இருக்கிறதுனால தஸ் ஈச் எலிமெண்ட் இன் x has only one element in f of x. அதாவது எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸில் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. அதனால ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.